நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல தற்போது உள்ள கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மெயினாக கணக்கிடுறோம். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போது சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் பகவான் எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்கால மாத பலன்களை நம்ம இப்போ கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மிதுன ராசியில் குரு பகவானும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் சுக்கிர பகவான் கடக ராசியிலும், அதற்கு பிறகு அவர் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே நுழைவார். அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியனோடு யார் இருக்கான்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார். 16ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா சூரியன் புதன் 2 கிரகங்களுமே இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசியில் தான் இருக்கார். அதே போல் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி வரையும் கன்னி ராசியிலும் 14ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு, துலாம் ராசிக்குள்ள நுழைகிறார். அதே போல் நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நம்ம இப்போ 8 கிரகங்களை பார்த்துட்டோம். சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்களே. 20% உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போய் பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள், செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக மனதுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடும். நிறையா சிந்தனைகள், நிறையா விஷயங்கள். இதை அப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், எப்படியா சமாளித்து ஒரு வெற்றி பெற்ற மாட்டோமா, நம்மளுடைய ராசிக்கான ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைச்சிடாதான், நம்மளை பற்றி ஒரு நிலையான தன்மையில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வாழ மாட்டாங்களா, இவ்வளோ தூரம் அன்பு காட்டுறமே, அன்புக்கு ஒரு இரக்கமே கிடையாதா, அப்போ நம்ம யார்கிட்ட அன்பு காட்டணும், யார்கிட்ட இதை பற்றி பேசிக்கிருக்கோம் அப்படிங்கிற சிந்தனையும் செயல்பாடும் கொண்டு இயங்குகின்ற நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு தற்போது செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பத்தில் சூரிய பகவான் ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அப்போ ராசிக்குள்ளே அமர்ந்த சூரிய பகவான் எடுத்த விஷயங்களில் வெற்றியை கொடுப்பார். எது எடுத்தாலும் வெற்றி தான். சிம்ம ராசிக்குன்னு ஒரு அங்கீகாரம், சிம்ம ராசிக்குன்னு ஒரு வில் பவர் அப்படிங்கிறது எப்போ இயங்கும், கிட்டத்தட்ட ஆவணி மாதம் முடிஞ்சு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரையும் எப்படி இருக்குது, ஆவணியோட பாதி ஓடுது. அப்போ ஒரு ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆவணியை கடந்து செல்வதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 16க்கு மேலே நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார விஷயங்களில் முழு கவனம் செலுத்துவீங்க, முழு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செயல்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ நாட்களாக நம்பி நம்பி ஏமாந்தீங்க பார்த்தீங்களா, என்ன சொன்னாலும் நம்பியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு விசுவாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கச்சோடி அப்படிமோ காலேஜில், அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்கன்னா போர்மன், சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலாளிங்கிற அங்கீகாரம் அந்த ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் அவர்களுடைய டாமினேஷன்லாம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ அந்த டாமினேஷன் எல்லாம் உடைக்கப்படுது. இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு இணை புரியாத வெற்றி அப்படிங்கும்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் லைஃப்பில் இவ்வளோ வெற்றி இருக்குமா, இவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமா அப்படிங்கிற சூழ்நிலையை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன. மேலும் சிம்ம ராசிகளுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயல்பாகவே யாராவது உங்களை சீன்னா மட்டும்தான் கோவம் வரும். நீங்கள் இயற்கையாக கோவக்காரங்க கிடையவே கிடையாது. ஆனால் பொதுவாக என்ன சொல்லிக்கிறாங்க, சிம்ம ராசினா கோவக்காரங்க, சிம்ம ராசி நம்மளை எப்பயும் டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்களே என்ன பண்ணுறாங்க, உங்களை பற்றி வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? உங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா, தவறுனா தவறுன்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய இயல்பான குணம். சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன பண்ணுவீங்க, நீ விட்டு கொடுத்து போயிருவீங்க. சரி ரைட், அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யப்படக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வாழக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த நிலை மாறுவதற்கான சூழ்நிலை நீங்கள் கேட்டோன்னே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு செயல்பாடுகள் கிரகங்கள் சாதகமாக கொடுப்பதனால நம்மளுடைய சிம்ம ராசி நேர்கள் முடிஞ்சளவு உங்களுக்கு தெரியாத நபர்களிடம் பேசுவதை நிறுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய உறவு, புதிய சேர்க்கை இஸ் நாட் அலவுட். எனக்கு அது விருப்பமே இல்லை, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், எனக்கு இருக்கிற நண்பர்கள் போதும். நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களை விட்டு கடந்து போகணும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து கோவப்பட்டு ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, இல்லை ஒரு நிறுவனத்து மேலே ஒரு தேவையில்லாத விஷயங்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க டாமினேஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களோட பணம் வாங்கி உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அப்போ இதுக்கான ஒரு தீர்வு நீங்கள் காண நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாக நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சா உங்களுக்கு உறுதியாக கிரகமைப்பு ரீதியாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நல்ல விதமான மாற்றத்துக்குரிய முயற்சி, சந்தோஷம் அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற செயல்பாடு என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம். இவ்வளோ நாட்களாக உங்களை ஒரு 1.5 வருஷம் நீங்கள் யார், உங்கள் கூட இருக்கவங்களாம் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட இந்த 2023 ஸ்டார்டிங் எண்ட் ஆஃப் பாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன், உங்களை லாக் பண்ணி உங்களை எந்த அளவுக்குலாம் உங்களை காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை படாத பாடுபடுத்திட்டாங்க. உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை நிறைய பேர் வச்சு செஞ்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பி உயிருக்குயிராக இருந்த காதலாக இருந்தாலும் சரி, உயிருக்குயிராக இருந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கூட இருக்கவங்க ஒரு சித்து விளையாட்டு விளையாண்டு உங்களுடைய உண்மையான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களில் 15 வருஷம் வேலை பார்த்தேன், 10 வருஷம் வேலை பார்த்தேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல நாட்களை இந்த கம்பெனிக்காக தான் நான் வந்து என்னுடைய தியாகமாக செய்து நம்பிக்கையோட இந்த கம்பெனி என்னோட கம்பெனின்னு சொல்லி நான் உயிருக்குயிராக இருந்தேன் அப்படின்னு நினச்ச கன்னிராசினியர்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் ஒரு பாடத்தை புகட்டி நேற்று வந்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, அதுக்கான ஒரு ரீசன் கூட என்கிட்ட கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு கன்னிராசியில் வேலையை விட்டு போய் நின்றவங்க எத்தனை பேர்? கன்னிராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்க பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இடத்துல நான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய லைஃபே மாறிடுச்சே, இப்போ நான் வந்து ஒரு லாக் ஆகின மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தான் புதுசாக ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த பழைய கம்பெனியில் நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்ததுக்கான அர்த்தம் இல்லாமல் போச்சேன்னு சொல்லி வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுடைய கம்பெனியில் உங்ககிட்ட வேலை பார்த்தவங்க
உங்ககிட்ட உண்மையாக இருந்து, உங்ககிட்ட பாசமாக இருந்து, நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்த ஒரு நபர் இப்போ உங்களுக்கு அகைனாக ஒரு கம்பெனி போகிறதோ, அல்லது உங்களுக்கு அகைனான ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை படாத பாடுபடுத்துகிறாங்களே இந்த 1.5 வருஷத்தில். அப்போ ஏன்டா இப்படி ஒரு லைஃப் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்ட கஷ்டம், மன வேதனை அது எண்ணில் அடங்காது. அப்போ இந்த வேதனைக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துருவோமா? அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு செயல்பாடுக்கு அவங்களுக்கு ஒரு தாக்கம் கொஞ்சமாச்சும் அந்த உணர்வு, ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? உண்மையாகவே சொல்கிறேங்க, கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதம். உங்களை விட்டு வெளியே போனவங்க ஏன்டா நம்ம இவங்கள பகைச்சோம், எதுக்குடா இவங்களை நம்ம கஷ்டப்படுத்துகிறோன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். கூடவே வந்து பயணிச்சிருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமே, இவங்க நம்ம கம்பெனியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறிப்போமே அப்படின்னு உங்களை வெளியே அனுப்பின உங்களுடைய கம்பெனி மேல் அதிகாரிகள் அல்லது ஓனர்ஸ் உங்களை வந்து பற்றி சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. உங்களுடைய புத்தி கூர்மை இப்போ வந்து அதான சொல்லணும்னா, கத்தியே தீட்டாதே புத்தியே தீட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு உங்களுக்குரியது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு புத்தி கூர்மை, உங்களோட ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் உங்களை சிந்திக்க விட்டான புத்தி கூர்மை இருக்கிறதுக்கு கடந்த 1.5 வருஷமாக உங்களை அப்படியே வச்சு செதுக்கிட்டாங்கல்ல, அதனால் உங்களுடைய புத்தி கூர்மை உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இனிமே உங்களுடைய புத்தி கூர்மை சூப்பராக இருக்க போகுது, அப்படியே ப்ரொஃபைட்டாக வரப்போகுது. நல்ல ஒரு அற்புதமான செயல்பாடுகள், தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் ஆக போகுது. விரைய செலவுகள் குறைச்சி ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கன்னி ராசி அன்பர்கள் எங்கெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கெல்லாம் என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ, பொருளாதாரம் கொடுத்து வச்சு அந்த பணம் வரலைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா பணம் வந்துடும். ஒரு பொருளை யார்கிட்டையாவது கொடுத்தீங்க, அந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் பொருளை வச்சு அவங்க பணம் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த பொருள் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. அது தங்கமாக இருக்கட்டும் அல்லது ஒரு வீடு பத்திரமா இருக்கட்டும், எதுனாலும் சரி, இப்போ அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக மீண்டும் உங்கள் கையில் வந்து சேர்வதற்கான பாக்கியம் உண்டு. கன்னி ராசியில் உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய மாதம். ஆரம்பத்துலேருந்தே மகிழ்ச்சி இருக்கும். அப்படியே கணவரோட சேர்ந்து எங்கேயா போயிட்டு வரலாமா, இல்லை நம்மளுடைய குழந்தைகளோட சேர்ந்து எப்போயா மகிழ்ச்சியாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற சிந்தனையும் செயல்பாடும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் நம்மளுடைய கன்னிராசினர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் கன்னி ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் நல்ல ஒரு மாணவன் என்று பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு. அப்போ தான் நீ யோசிச்சு பார்ப்பீங்க, இப்போ உளுந்து படித்தேன், உயிரை குடிச்சு உயிரை அதான சொன்னால் உயிராக நினச்சி படித்தேன், ஆனால் எனக்கு மதிப்பு கிடைக்கல. இப்போ நான் அசால்ட்டாக படித்தேன், நான் நல்ல மாணவன் சொல்லி என்னை பாராட்டுறாங்க, என்னடா இது பொறுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருகின்றன. கன்னி ராசியில் உள்ள நம்முடைய அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கு உறுதியாக இடமாற்றம் பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. அந்த இடமாற்றத்தில் சில நபர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அப்படிங்கிற செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. நம்மளுடைய கன்னிராசினியர்கள் எப்பொழுதுமே, இப்பொழுதல்ல எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் நம்முடைய 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சளவு பொருளாதாரமோ அல்லது உணவோ கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அவர்களை தவறாக பேசுவது, அவர்களை தவறாக சித்தரிப்பது, தவறான செயல்பாடுகளை அவர்களை பயன்படுத்த நினைப்பது கன்னிராசினியர்கள் முழுவதுமாக அவாய்ட் செய்ய வேண்டும். உங்கள் கூட இருக்கவங்களே அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க நக்கல் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சளவு அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள். முடியல என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. நீங்கள் கூட சேர்ந்து கிண்டலோ பிரச்சனையோ பண்ணும்பொழுது உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் வந்துடும். நம்மளுடைய கன்னிராசிகளுக்கு புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்பு, புதியதாக இடம் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு நன்மை என்று பார்க்குறோம். கன்னிராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய்
உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலில் போய் புதன் ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, புதன் ஓரையில் நீங்கள் பெருமாளை போய் நேரடியாக சந்தித்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கன்னி ராசியர்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% மாற்றம் இருக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிரக அமைப்பு, இப்போது நடக்கிற தசாபுத்திகள், உங்களுடைய லக்ன ரீதியாக இப்போது உள்ள கிரக அமைப்புகளை வைத்து, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கோச்சார கிரகங்கள் மற்றும் சுய ஜாதக ரீதியாக மிக தெளிவாக ஆராய்ந்து பதில் கூற நான் காத்திருக்கிறேன். கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை மிக பொறுமையாக பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.